ஆசிஃப், நீ இங்கே எதனா கடையில் நில்லுடா. நான் ஒரு 10 நிமிஷத்தில் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆதி, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் உள்ளே வரேன். டேய், சும்மா இருடா. மற்றவங்க ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கொடுக்க தெரியாதவனே நான். நீ இங்கே இரு, எதனா சாப்பிடு. நான் அவளை பார்த்துட்டு உடனே வரேன். டேய் ஆதி, பார்த்துடா, அப்புறம் அவங்க அப்பா அம்மா பார்த்துட போகிறாங்க. ஆமாண்டா, ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்றா. எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் நல்லா மேட் ஃபார் ஈச் அதர் தான் நீங்கள். சரி மச்சான், எதனா சாப்பிட்டுட்டு இரு, நான் வந்துடுறேன். இப்போ தான் உள்ளே போறியா? ஆமா அண்ணா, அந்த அக்காவை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கம்மா உன் ஃப்ரெண்டு சோஃபி? அவளை எங்கள் மாமா கூட்டிகிட்டு வந்தாங்க, அதனால முன்னாடியே வந்துட்டான். அப்படியா? ஆதி வேற ரொம்ப நேரம் ஆச்சுமா உள்ளே போய். உன்னை தேடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கல போல நீ. ஐயோ, நான் ஃபோன் எங்கே வச்சேனே தெரியலண்ணா. நீங்கள் அவனுக்கு கால் பண்ணி சொல்கிறீங்களா? நான் என்ட்ரன்ஸ் போகிறேன். சரி அனு, நீ உள்ளே போ, நான் வந்துட்டு உடனே சொல்கிறேன். ஓகே அண்ணா, பாய். அனு, அப்புறம் உன் ஃப்ரெண்டு சோஃபி இருந்தா வெளியே வர சொல்லு. ஆதி, என்னடா அனுவை தேடிட்டு இருக்கியா? ஆமாண்டா, எங்கே போனானே தெரியல. ஃபுல்லாக தேடிட்டேன், ஒரு இடத்துலையும் காணும். ஆதி, அவ இப்பதான் உள்ளே வரா. நீ என்ட்ரன்ஸ் கிட்ட வா, கரெக்டா இருக்கும். ஓ, மேடம் லேட்டாக வந்திருக்காங்களா? சரி சரி, நான் வரேன். சரி மச்சி, நீ பாரு, நான் வைக்கிறேன். ஓகேடா. ஆதி, அன்பே என் அன்பே, உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன். அனு, ப்ளீஸ் என் கூட இப்படி வந்துடுறியா? வந்துட்டா போச்சு. ஆனால் கூடவே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தம்பிலாம் கூட்டிகிட்டு வருவேன். அனு, நான் சும்மா சொல்ல, சீரியஸாக நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. என்னால் கண்ணை மூடவே முடியல. அப்படியா? நான் வேணா கண்ணை மூடி விட்டுமா? 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன். இப்போ போக முடியுமானே தெரியல. ஆதி, அடி வாங்க போற நீ. அனு, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? சரி சரி, நான் வந்து மேரேஜ்க்கு வந்திருக்கேன், அதனால சாரி கட்டியிருக்கேன். நீ எங்கே போகிற? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் முக்கியமான மீட்டிங். அப்பாவால் அட்டென்ட் பண்ண முடியாது, அதனால நான் போய் ஆகணும். பாரு, உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் நீ என்னடானா, எங்கள் அப்பா தான் முக்கியம், எங்கள் அம்மா தான் முக்கியம். ஆதி, நீயும் இன்னைக்கு க்யூட்டாக இருக்க. பாரு. பாரு. சரி, அப்போ நான் போட்டேன். அனு, என்னால் சத்தியமாக போக முடியாது. நாளைக்கு வேற ஊருக்கு போகிறேன் தெரியுமா? நிஜமாவே போயிடுவியா? சேடாவாத, வேற வழி இல்லை, போய் தானே ஆகணும். அப்போ இனிமே எப்படி பார்க்கறது? ஃபோனு, வீடியோ கால், இப்படி தான் போக போகுது போல். நாளையோடு உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடுவேன், நான் பிஸி ஆகிடுவேன். ஏன் ஆதி, உனக்கு ஸ்டடி டைம் அவ்வளோ நேரம் இருக்குமா? இல்லைன்னு மெடிசன் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்பும் சேர்த்து பண்ணணும். அதுலேயே ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுவேன். பட் நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் உனக்கான டைம் எப்பவும் நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஆதி, ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டு ஆசிஃப் அண்ணா சோஃபி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய், இது வேறையா? சூப்பர் சூப்பர். சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவளை எங்கள் மாமா லவ் பண்ணுறாரு. உங்கள் மாமா தானே லவ் பண்ணுறாரு? அவளும் லவ் பண்ணுறாளா? ஆதி, எங்கள் மாமா மட்டும்தான் லவ் பண்ணுறாரு. ஆனால் அது பிரச்சனை இல்லை, சோஃபிக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அதனால அவளை எங்கள் மாமா கல்யாணம் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ நீ என்ன சொல்ல வர? உன் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தால் இன்டெரக்டாக வாட்சி ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ். நான் உன்னை ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீயும் மெச்சூர்டாக தான் இருக்க. சரி போ, டைம் ஆகுதுல்ல. அனு, கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? போகாமல் என்ன பண்ண போகிற? எப்படியும் கண்ணை பார்த்துட்டே இருப்பேன்டி, அவ்வளோ அழகு. என்ன ஆதி, நீ லவர்ஸ் பேசுகிற மாதிரியே பேசுகிற. ஐயோ, உன்னை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒன்றும் கேட்கல. இதெல்லாம் கேட்காது உனக்கு, போ. ஆமாம் ஆமாம், இப்போ போக தானே போகிறேன். நல்லா வாயாடு, நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உனக்கு. சரி வா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ சொன்னியே, இது மாதிரி இருக்கணும், ஷார்ப்பா. ஓகே ஆதி, நீ பார்த்து போயிட்டு வா, நான் அப்புறம் பேசுகிறேன். பார்த்து போயிட்டு வா. உன்னை விட்டுட்டு போக மனசில், வேற என்ன பண்ணுறது? இன்னைக்கு மீட்டிங் இல்லைன்னா கண்டிப்பாக இருப்பேன். போய் தான் ஆகணும், இல்லைனா மறைஞ்சு மறைஞ்சு இங்கேயே இருந்து பார்த்துட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ தான் பார்த்தாச்சுல, போதும் போ. நான் போயிட்டு வரேன், பாய். யாரும் பார்த்து என் காதல் காண்கிறேன், வெளியில் சொல்ல வார்த்தைகள் தேவையா? இருந்து முன்னிடல் அந்த வார்த்தை சொல்லுமா? ஒன்றும் இல்லை, பார்த்து போ. ஓகே, நான் கிளம்புறேன் ஆதி. வா, எவ்வளோ சைலண்ட் ஆகிட்ட. சரி சரி, பாய். போவதுன்னு சொன்னால் கேட்க வாப்புறேன். பாரு, கடவுளாக பார்த்து உன்னை இருக்க வச்சாரு, நீ தான் போகிற. ஏய், இப்போ எங்கள் அப்பா வந்தால் நான் காலி. நான் அப்புறம் பார்க்குறேன், பாய். என்ன பார்த்துட்டே இருக்கேன், போ. நீ போ, நான் அப்புறமா போகிறேன். அடி வாங்குவேன், போடா. என்ன, தூரமாக போனோடனே தைரியம் வந்துருச்சா? ஆமாம், பாய். லூஸு. அனு, இப்படியே இருந்துரு, எனக்கு அதுவே போதும். அடி பாவி, ஜாலியாக இஷ்டத்துக்கு இருந்தேன். இப்படி என்னை தனியாக புலம்போஸ்டீரி. என்ன ஆனாலும் உன்னை விட்டு தரமாட்டேன்.
ஏன்பா என்னை விட்டு போனீங்க? எனக்கு மட்டும் ஏன் கூட சேர்த்து சோஃபி என்னாச்சு? ஏன் அழுற? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க ப்ளீஸ். இல்ல சோஃபி, இது 4 பேர் வர இடம். இங்க நீ அழுறதை யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. எவ்வளோ நாள் தான் நானும் எனக்குள்ளேயே வச்சிருப்பேன். சோஃபி என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு சோஃபி, நான் பண்றேன். உங்களால் பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. இதே எனக்கு அப்பா அம்மான்னு இருந்திருந்தா என் ஆசையும் என் விருப்பத்தையும் நானே போய் சொல்லியிருப்பேன். என்னாச்சு சோஃபி? நீ அர்ஜுனை விரும்பினியா? என்னால் முடியல, என்னை எதுவும் கேட்காதீங்க. இது வரைக்கும் எனக்கு யாரும் இருந்தது கிடையாது, இனிமேல எனக்கு யாரும் இருக்க போகிறது கிடையாது. அவ்வளோதான், விட்டுருங்க. இன்னைக்கு சொல்ற சோஃபி, இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணக்கூடாது. நான் சாகுற வரைக்கும் உனக்கு எல்லாவுமா நான் இருக்கேன். ஆதி. சோஃபி ஏன் அழறீங்க? எதுனா பிரச்சனையா? இல்லை ஆதி, ஒன்றும் இல்லை, பேசிகிட்டு இருந்தோம். அனு எங்க இருக்கா? அது இப்போதான் உள்ள வந்தா. நீங்கள் கிளம்புங்க ஆதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி ப்ரோ, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆதி, இதே மாதிரி அனு அழுதானா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவன் நான் தூக்கி வளர்த்த குழந்தை. நான் அந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன். அனு ரொம்ப லக்கி, இப்படிப்பட்ட ஃபேமிலி அவளுக்கு கிடச்சிருக்கு. அது எல்லாத்த விட சோஃபி அனுக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட். உண்மைதான். நீங்க பார்த்து கிளம்புங்க, எங்க மாமா வந்தா தப்பா நினைப்பாங்க. சரி ப்ரோ, நீங்கள் சோஃபியை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். மாமா, அனு அவங்க கிட்ட பேசுறது உனக்கு தெரியுமா? தெரியும் சோஃபி. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? சோஃபி, நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருந்தாலே போதும் சோஃபி. அவங்க நம்ம கூட தான் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அனு ரொம்ப சின்ன பொண்ணு சோஃபி. அதுவும் இல்லாமல் அவளுக்கு அவன் தான் கரெக்டு. நீயே சொல்லு. ஆமாம் மாமா, அனுக்கு அவன் தான் கரெக்டு. இனிமே அழாத சோஃபி. உன்னோட அப்பா அம்மா எங்கேயும் போல, உன்கிட்ட தான் இருக்காங்க. நீ உன்னை டீமோட்டிவேட் பண்ணிக்காத. உன்னை விட அழகு யாரும் இல்லை. நீ கிடைக்கிறதுக்கெல்லாம் தவம் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, அட்லீஸ்ட் நீங்களாவது எனக்கு ஆறுதலாக இருக்கீங்களே. இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போ நீ கஷ்டப்பட்டாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்ன வேணுமோ அதை என்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக நான் இதுலேருந்து வெளியே வந்துடுவேன். இன்னைக்கு நான் அர்ஜுனுக்காக அழுததை யார்கிட்டேயும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சொல்லிடாதீங்க மாமா, ப்ளீஸ். அர்ஜுனுக்கு இது எல்லாமே தெரியுமா? தெரியாது, இது அனுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவே நான் இப்போ தான் சொன்னேன். அர்ஜுன் மேலேருந்து தப்பு இல்லை, நான் தான் அவன் என் மேலே காட்டின பாசத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சோஃபி, உன் மொத்த அன்பையும் காட்டுறதுக்கு ஒருத்தன் வருவான், கவலைப்படாத. அப்படி ஒருத்தன் வருவானா இல்லையான்னு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறது என் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஆனால் அந்த சிரிப்பு மட்டும் இல்லை. உன்னால் சிரிக்க முடியலனாலும் முகத்தை நார்மலாக வச்சுக்கோ ப்ளீஸ். சரி மாமா, ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பேசினதே கிடையாது. நீங்கள் இப்படி பேசுகிறதே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. உன்கிட்ட பேசணும்னு நினைப்பேன் சோஃபி, ஆனால் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னே பேச மாட்டேன். நான் அனு வீட்டுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் நீயும் தான். எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்க மாமா? எனக்கு உன்னை பிடிக்கும் சோஃபி. மாமா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். உங்களால் முடிஞ்சா அனுவை வர சொல்கிறீங்களா? ஓகே சோஃபி, டேக் யுவர் ஓன் டைம். கடவுளே, இந்த ஊரில் இருக்க எல்லா கும்பலும் இங்கே இருக்கு, ஆனால் என் குடும்பத்தில் இருக்க ஒருத்தரையும் இங்கே காணும். என்னப்பா சிரிச்ச மாதிரி இருக்கு? அம்மா, அந்த பொண்ணு பாருங்களேன், தனியாக பேசிகிட்டு இருக்காமா ரொம்ப நேரமா. ஆமாப்பா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கா. இது மாதிரி பொண்ணை உனக்கு முடிச்சு வைக்கணும்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். எங்கே ஒன்று அமைய மாட்டுது. அம்மா, எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லாதீங்க. ஐயோ, யார்கிட்டயாவது கேட்டுட்டு போகலான்னு பார்த்தா யாரையுமே காணுமே. ஏய் பொண்ணு, எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டியா? ஒரு பொண்ணு தனியாக நின்றக்கூடாது. சாய்வ தொலைஞ்சு போயிட்டியா தானே கேட்டோம். அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காது போல. என்னம்மா கௌதம், அந்த பொண்ணு யாருன்னு என்னன்னு விசாரிக்கட்டுமா? அம்மா, அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா போலம்மா, பாவம், வேற எங்கன்னா போயிட போறா, ஹெல்ப் பண்ணுங்க. என்னப்பா, கல்யாண வயசுல இருக்க பொண்ணு தொலைஞ்சு போகுமா? அம்மா, அந்த பொண்ணுகிட்ட போய் என்னன்னு கேளுமா. பாப்பா, யாருமா நீ? இங்க என்ன பண்ற? ஆன்ட்டி, இங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம், ஆனா எங்க நடக்குதுன்னு தெரியல. ஓ, கல்யாணமா? அது அந்த சைடுமா, மரத்துக்கு பின்னாடி. அந்த ஆலமரம் இருக்கிறதுனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. அங்க மண்டபம் இருக்குமா, அங்க போனீங்கன்னா இருப்பாங்க.
ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். இங்கே பாருமா, வயசு பொண்ணு தனியாக எங்கேயும் போகக்கூடாது. பெரியவங்க கூட தான் வெளியே போகணும் வரணும், புரிஞ்சுதா? ஓகே ஆண்டி. செல்ஃபோன் ஏதாவது வச்சுருந்தா கால் பண்ணி யாரையாவது வர சொல்லி போமா. செல்ஃபோன் வீட்டில் விட்டு வந்துட்டேன் ஆண்டி. சரியா போச்சு. எங்கள் ஃபோன் ஏதாவது தரட்டுமா? இல்லை ஆண்டி, நானே போய்க்கிறேன். இங்கே தானே இருக்குது மண்டபம், நானே போய்க்கிறேன். தேங்க்ஸ் ஆண்டி, பை. நல்ல பிள்ளையாக தான் இருக்குது, ஆனால் என்ன விவரம் தான் கொஞ்சம் கம்மி. என்னம்மா அந்த பொண்ணு மாதிரி நீயும் தனியா பேசிட்டு இருக்க? ஆனால் கோயிலில் பொண்ணுங்க புடவை கட்டிட்டு போகிறதே ஒரு அழகுதான் இல்லை? மா, ஒரு வயசுக்கு மேல பாக்குற பொண்ணுங்கெல்லாம் மருமகளாவே பார்க்காது. வாமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீ தான் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்த பாரு, இங்கேயே லேட் பண்ற. சரிம்மா கௌதம், கிளம்பலாம். திருவாசனை எத்தீதிய புத்திரி சௌபாகியவதி கெட்டி மேடம். அஞ்சலி, கடைசியாக கேட்குறேன், தாலி கட்டட்டுமா? ஓகே அர்ஜுன்.